ஹலோ, இந்த Revit tutorial நம்ம Revit உள்ளாடி இருக்கிற அடிஷ்னல் செட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செட்டிங் ஸ்னாப். ஸோ மேனேஜ் டேப் போயிட்டு ஸ்னாப்பை செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்னாப்பை ஆஃப் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ லைன்ஸ் டூல் எடுத்து லைன் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தா தெரியும் ப்ராப்பர் ஆங்கிளில் ரன் ஆகலை, சும்மா தாறுமாறாக ரன் ஆகுது. அண்ட் வந்து லைன்ஸை கனெக்ட் பண்ணவும் நம்மளால் முடியல. ஸோ ஸ்னாப்ஸ்ட்டை போய் அகெயின் ஸ்னாப் ஆன் பண்ணலாம். ஸோ இப்போ லைன் ட்ரா பண்ணி பார்த்தா நம்மளால் ப்ராப்பராக ஆங்கிள்ஸ் தான் ட்ரா பண்ண முடியுது. அட் த சேம் டைம் லைன்ஸ் கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ ஸ்னாப்ஸ் உள்ளாடி இருக்கிற வேறு ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஸோ லென்த் டைமென்ஷன் ஸ்னாப் இன்க்ரிமெண்ட் அண்ட் ஆங்குலர் டைமென்ஷன் ஸ்னாப் இன்க்ரிமெண்ட். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்னா, நான் இப்போ வந்து பேசிக் ஒரு ஜூம் லெவலில் வச்சு ஒர்க் பண்ணுறேன்னா 5 வச்சு இன்க்ரிமெண்ட் ஆகும். 5, 10, 15, 20. அதே இது கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிட்டேன்னா 20 ஜம்ப் ஆகும். அதே இன்னும் திருப்பி ஜூம் அவுட் பண்ணிட்டேன்னா 100 ஜம்ப் ஆகும். சிமிலர்லி ஃபார் ஆங்குலர் 90 இருக்குன்னா கொஞ்சம் ஜூம் இன் பண்ணேன்னா 45 ஆகும், 15 ஆகும், 5 ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது ஸ்னாப் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுன்னா ஜஸ்ட் அன்டிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் மேனேஜ் டேப்பில் இருக்கிற அடிஷ்னல் செட்டிங் ஆப்ஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் லைன் ஸ்டைல்ஸ். ஸோ லைன் ஸ்டைல்ஸ் உள்ளாடி பேசிக்காக நீங்கள் எங்கெல்லாம் லைன்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அதோட கம்ப்ளீட் செட்டிங்ஸே எனக்கு உள்ளாடி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்கெட்சோட கலரை வந்து மாற்றிட்டு ஒரு ஃப்ளோரை போய் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணும்போது அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தா தெரியும் ஆல்ரெடி இதில் வந்து மெஜெண்டா கலர் வந்து, ஸோ இப்போ நம்ம பர்பிள் செட் பண்ணனால ஸ்கெட்சில் இல்லை பர்பிள் கலர் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அகெயின் கலர் சேஞ்ச் பண்ணால் அகெயின் லைன் ஸ்டைல்ஸ் ஆப்ஷன் உள்ளாடி போய் நம்ம வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அகெயின் மெஜெண்டா கலர் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஃப்ளோருக்கு எடிட் டைப் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இதோட ஸ்கெட்சுக்கு வந்து மெஜெண்டா கலர் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆப்ஷன் லைன் வெயிட். ஸோ Revitல வந்து பேஸ்ட் ஆன் வியூ ஸ்கேல் லைன் வெயிட் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் இப்போ பார்த்தா 1:10க்கு ஒரு டைப் ஆஃப் லைன் வெயிட், அதுக்கப்புறம் 1:20க்கு ஒரு டைப் ஆஃப் லைன் வெயிட் அண்ட் 1:50க்கு ஒரு டைப் ஆஃப் லைன் வெயிட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தா 1, 2, 3, 4, 5, 6ன்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி வந்து மல்டிபிள் பிளேசஸில் பார்த்துருப்போம். அதில் வந்து லைன் வெயிட்டுன்னு 1, 2, 3, 4ன்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 1, 2, 3, 4 எதுனா 1னா ஒரு டைப் ஆஃப் லைன் வெயிட், 2னா ஒரு டைப் ஆஃப் லைன் வெயிட். ஸோ இதை வேணால் நம்ம வந்து இதை வந்து சேஞ்சப் பண்ணிக்கலாம். ஸோ இது பேஸ் பண்ணி வியூவோட ஸ்கேலை நீங்கள் சேஞ்ச் பண்ண லைன் வெயிட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ சைடில் ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு இதில் இருக்கிற லைன் சார்ட்டை தவிர வேறு ஏதாவது புதுசாக லைன் சார்ட் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் லைன் பேட்டர்ன். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற லைன் பேட்டர்ன்ஸை எடிட் ஆர் புதுசாக ஏதாவது பேட்டர்ன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லெஃப்ட் சைட் நியூ ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி புதிய லைன் பேட்டர்னை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் டைப்பை கிளிக் பண்ணால் நமக்கு 2 ஆப்ஷன் அது டேஷ் ஆர் டாட். ஸோ இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அகெயின் உங்களுக்கு டாட் வேணுன்னா டாட் ஆட் பண்ணலாம். அகெயின் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்பேஸ்க்கு வந்து டைமென்ஷன் செட் பண்ணணும். ஸோ டைமென்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணால் போதும், புது பேட்டர்ன் க்ரியேட் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் இருக்க ஷீட் இஷ்யூஸ் ஆர் ரிவிஷன்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம இப்போ ரொம்ப டீட்டெயிலில் பார்க்கல. இது வந்து பிம் ரிலீட் பண்ணி வரதுனால இது வந்து ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் ஃபில் பேட்டர்ன். ஸோ ஆல்ரெடி இதை வந்து நம்ம ஃபில் ரீஜன் பண்ணும்போது பார்த்துருக்கோம். ஸோ இதில் பேட்டர்னை எடிட் பண்ணால் ஜஸ்ட் பேட்டர்னை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். சப்போஸ் இதில் நீங்கள் ஏதாவது பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணணும்னா கேட்டில் எப்படி நீங்கள் வந்து பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுலையும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பேட்டர்ன் ப்ரீசெட் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரௌசரில் கிளிக் பண்ணி பேட்டர்னை செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதில் உங்களுக்கு புதுசாக ஏதாவது பேட்டர்ன் க்ரியேட் பண்ணால் கீழே இருக்கிற நியூ பேட்டர்ன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களால் பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் ஹாஃப் டோன் ஆர் அண்டர்லே. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம செலக்டட் டைப் ஆஃப் லைனுக்கு லைன் வெயிட் அண்ட் அதோட டிஸ்பிளே கலர் டோனை வந்து செட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் சன் செட்டிங். ஸோ இதுவுமே நம்ம வந்து 2 ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஸோ இதை யூஸ் பண்ணி சோலார் ஸ்டடி அண்ட் டே லைட் அனாலிசிஸை பண்ண முடியும். ஸோ ஸ்டடி டைப்பை செலக்ட் பண்ணிவிட்டு லொக்கேஷனில் போய் உங்கள் லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள்.
ஸோ இது மோஸ்ட்லி வந்து லைசன்ஸ்ட் வெர்ஷன்ஸுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டேட், டைம் இன்டர்வல், ஃப்ரேம்ஸ் இதெல்லாமே செட் பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்து ஓகே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் மெட்டீரியல் அசெட். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து அசெட் ப்ரௌசர் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட அப்பியரன்ஸ் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இன்ஃபர்மேஷன், கலர், ஃபினிஷ் இந்த மாதிரிப்பட்ட எலமெண்ட்ஸ் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் டீட்டெயில் லெவல். ஸோ எல்லா வியூஸ் கீழேயுமே இந்த டீட்டெயில் வியூஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன லெவல் ஆஃப் டீட்டெயிலில் வந்து உங்கள் ட்ராயிங் தெரியணுமோ அதை இதில் செட் பண்ணலாம். ஸோ இதுவுமே நம்ம வந்து லைன் வெயிட் பார்த்த மாதிரி தான். பேஸ்ட் ஆன் வியூ ஸ்கேல் டீட்டெயில்ஸோட ஸ்கேல்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் மேலே இருக்க ஏரோஸ் யூஸ் பண்ணி இதில் இருக்க ஸ்கேல்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அடிஷ்னல் செட்டிங்ஸ் டுட்டோரியல் அவ்வளோதான். ஃபர்தராக நெக்ஸ்ட் ரிவிட் டுட்டோரியலில் நம்ம மெட்டீரியல் கிரியேஷன் அண்ட் மெட்டீரியல் எடிட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த ரிவிட் டுட்டோரியல். அண்ட் ரிவிட் படிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டையும் கண்டிப்பாக இந்த டுட்டோரியல் பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.